நீங்க தக் லைஃப் வந்துட்டு சிம்பு அவர்களுடைய படம் மாதிரியே நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த படம் வந்துட்டு மணிரத்னம் அவர்களுடைய படம் தான். ம். ஏன்னா ஒரு மணிரத்னம் 1987ல வந்துட்டு நாயகன்னு ஒரு படம் குடுக்குறாரு. ம். அந்த படம் வந்துட்டு கமல் சார வந்துட்டு இன்றளவும் நாயகன் மாரி ஒரு படம் இல்லையேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு படத்த குடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2025ல தக் லைஃப்ன்னு ஒரு படத்த வந்துட்டு இவங்க குடுக்க போறாங்கன்னும்போது, கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 38 ஆண்டு காலம் ஆமா. ஓகேங்களா? ஒரு ஹீரோவும் அத்தன வருஷம் இருக்கணும். 37 வருஷத்துக்கு அப்புறம் ஆமா. மறுபடியும் ஒரு ஹீரோ, அதே அதே டைரக்டரு. டைரக்டர். யோசிச்சு பாருங்க. ஒரு ஹீரோவும் இருக்கணும், ஒரு டைரக்டரும் அப்பா! இருக்கணும். இத்தனை ஆண்டு காலமா இவங்க 2 பேருமே அந்த பீக் அந்த ஸ்டார்டம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு 38 வருஷம் கழிச்சு திருப்பி இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்றாங்கன்றது வந்துட்டு, என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ் வரலாற்றுல வந்துட்டு ஒரு மிக சிறப்பான, மிக முக்கியமான ம். படமா தான் நான் தக் லைஃப்ப பார்க்குறேன். அதுல எஸ்டிஆர் அவர்களும் இருக்கிறாருங்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா, கமல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நடிப்பு சூறாவளி. அந்த நடிப்பு சூறாவளி கூட வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு எஸ்டிஆர்ங்கிற ஒரு நடிப்பு சுனாமியும் ஒண்ணு சேரும்போது, ஆ. இந்த காம்பினேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? இவுங்கள வச்சுக்கிட்டு ஒரு இயக்குனர் அரக்கன் ஒரு பக்கம், அப்படியே மணிரத்னம் ஒரு மனுஷன் இருக்காப்ல. இவுங்கள வச்சுக்கிட்டு இவரு என்ன மாரியான ஒரு மேஜிக்க ப்ளே பண்ண போறாரு? அது என்னவா இருக்க போது? ஏன்னா, மணிரத்னமும், கமலும் சேர்ந்தாங்கன்னா எல்லாரும் கேட்கறது என்னன்னா, நாயகன தாண்டுமா? நாயகன் மாரி இருக்குமான்னு தான் எல்லாரும் கேட்க போறாங்க. நாயகன் மாரியான ஒரு படத்த வந்துட்டு மணிரத்னமாலயே திருப்பி கொண்டுட்டு வர முடியாது, கமலாலயே திருப்பி கொண்டுட்டு வர முடியாதுன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில, தக் லைஃப்ன்னு ஒரு படத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட இருக்கோம்.